Hi everyone, I'm Ram. மந்த்லி $1000 $5,000 வரைக்கும் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா சம்பாதிக்கின்ற சீரீஸில் இருக்கும். இது வரைக்கும் 22 வீடியோ பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டே 23. இந்த வீடியோவில் எஸ்எம் டூல் மூலிமா எப்படி நம்ம காம்படிட்டர்ஸோட கீவேர்டை அனலைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி KwFinderோட டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ SemRushன்ற டூல் ஒன் ஆஃப் த மிக முக்கியமான ஒரு டூல்ஸ் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். இந்த SemRush டூல்ஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போயிடலாம். இப்போ உங்களோட நீஷ் உதாரணத்துக்கு ஒரு பேபிஸை பற்றி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து பேபிஸோட நீஷ் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. அதில் வந்துட்டு பேபி வாஷ் பற்றி எழுத போகிறீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம பேபி வாஷ்னு கூகுளில் சர்ச் பண்ணால் நிறைய விதமான பேஜஸ் வருது. இப்போ நம்ம கூகுளில் பேபி வாஷ்னு சர்ச் பண்ணுவோம். ஸோ நிறைய பேஜஸ் வருது. ஸோ இதில் ஒரு நீஷ் வெப்சைட் எடுப்போம். இந்த வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பம்ன்ற வெப்சைட்டில் வந்துட்டு 16 பெஸ்ட் பேபி ஷாம்பூ, வாஷ் அண்ட் சோப்ஸை பற்றி போட்டிருக்காங்க. இப்போ உங்களோட நீஷ் வந்துட்டு பேபிஸை பற்றி இருந்துச்சுன்னா, ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸோ இந்த காம்படிட்டர்ஸ் மூலிமா எப்படி கீவேர்டை அனலைஸ் பண்ணி நம்ம அந்த கீவேர்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்மளோட டைட்டில்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SemRushல வந்துட்டு லாகின் பண்ணிடணும். ஸோ இந்த SemRushோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு 7 days ட்ரையல் கிடைக்கும். உங்களோட இமெயிலை வச்சு இதை லாகின் பண்ணி 7 days ட்ரையல் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 7 days முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா, நீங்கள் வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு லாகின் பண்ணி நான் அந்த பேஜுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆர்கானிக் ரிசர்ச் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம சூஸ் பண்ண இந்த வெப்சைட்டோட URL மட்டும் காப்பி பண்ணுங்கள். பின்னாடி வேணாம், ஜஸ்ட் முன்னுக்கு வரைக்கும் அன்டில் இந்த .com வரைக்கும் காப்பி பண்ணுங்கள். காப்பி அண்ட் தென் இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துருங்க அண்ட் சர்ச். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டில் 1.1 மில்லியன் கீவேர்ட்ஸ் இருக்குது. 1.1 மில்லியன் கீவேர்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேபி ஷவர் கேம்ஸ், ஓவிலேஷன் சிம்டம், பேபி பாய் நேம்ஸ், இதை பற்றி இந்த மாதிரி நிறைய விதமான கீவேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வால்யூமை பாருங்கள், எத்தனை லட்சம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இப்போ இந்த 1.1 மில்லியன் நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இங்கே பொசிஷன் போயிருங்க. இந்த பொசிஷனில் நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருக்க கீவேர்டு வந்துட்டு பேபி வாஷ். ஸோ அந்த கீவேர்டை இங்கே என்டர் கொடுத்துங்க. பேபி வாஷ் ப்ளஸ் அட்வான்ஸ் ஃபில்டர் போயிருங்க. இந்த இடத்துல கவுண்ட், இந்த இடத்துல கிளிக் பண்ணி வேர்ட் கவுண்ட் போயிருங்க. வேர்ட் கவுண்ட் கிரேட்டர் தென் 4. அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் தேடக்கூடிய இந்த டைட்டில் கீவேர்ட்ஸ் வந்துட்டு மோர் தென் 4 வேர்ட்ஸில் இருக்கணும். அதாவது மோர் தென் 4 வேர்ட்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இஸ் அ லாங் டெயில் கீவேர்ட்னு சொல்லுவோம். ஸோ லாங் டெயில் கீவேர்ட், ஷார்ட் டெயில் கீவேர்ட்னா என்ன வித்தியாசம்? ஷார்ட் டெயில் கீவேர்ட் பேபி வாஷ், இது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேபி வாஷ்னு சொல்லி டைட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டிகல் எடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டிகல் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி thousands and thousands ஆர்டிகல் பேபி வாஷ் பற்றி இருக்குது. அப்போ உங்களோட டைட்டில் வந்துட்டு லாங் டெயில் கீவேர்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நீட்டான ஒரு கீவேர்டாக இருந்துச்சுன்னா இஸ் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அப்போ உங்களோட காம்படிஷன் லெவலும் லோவாக இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு ஆர்டிகல் செஞ்சிங்கன்னா ஈஸியாக ரேங்க் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எடுப்போம். ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதல்ல மில்லியன் கிட்ட இருந்தது, இப்போ வந்து 500,000 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 500,000 கீவேர்ட்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம கேடின்றதை பார்ப்போம். கேடின்றது வந்துட்டு கீவேர்ட் டிஃபிகல்ட்டிஸ். அதாவது இதில் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கூட ஏறிக்கிட்டே இருக்கோ, நியர் டு 100 போயிட்டு இருக்கோ, வெரி டிஃபிகல்ட் டு ரேங்க் இன் அவர் கூகுள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறவானதாக எடுங்க. less than 60 இருந்தால் வெரி குட். ஓகே, ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கேடி வந்துட்டு ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு 60 வரைக்கும் போடுறேன் அண்ட் அப்ளை கொடுத்துருவோம். இப்போ நான் இந்த இடத்துல பேபி வாஷையும் நான் வந்து சர்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கீவேர்டு வந்துட்டு 82க்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ மோர் ஸ்பெசிஃபிக் கீவேர்டுக்கு போயிட்டோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எவினோ பேபி வாஷ் அண்ட் ஷாம்பூ, ஸோ செட்டஃபில் பேபி வாஷ் அண்ட் ஷாம்பூ, பெஸ்ட் ஸ்மெல்லிங் பேபி வாஷ் அண்ட் லோஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கீவேர்ட் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எது பார்க்கணும்னு சொன்னாக்கா, இந்த முக்கியமா இந்த கேடி பார்ப்போம். அண்ட் தென் வால்யூம் பார்ப்போம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எவினோ பேபி வாஷ் அண்ட் ஷாம்பூ. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1000 இருக்குது. ஸோ கேடி வந்துட்டு 37 இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு லாங் டெயில் கீவேர்ட் எடுத்து நீங்கள் கண்டென்ட் எழுதுனீங்கன்னு சொன்னாக்கா, உங்களோட கண்டென்ட் வந்துட்டு கூகுள் இண்டெக்ஸ் ஆகி டிராஃபிக் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படி தான் நம்மளோட காம்படிட்டர்ஸோட கீவேர்டை அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி அதுக்கு டைட்டிலை எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு டைட்டில் இந்த மாதிரி கிடைச்ச பிறகு தென் அந்த ஆர்டிக்கலோட ஐடியாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டிக்கல் எழுதுனீங்கன்னா உங்களோட ஆர்டிக்கல் வந்துட்டு ரேங்க் ஆகுறதுல ஈஸியாக இருக்கும். ஆக SemRushன்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான டூல்ஸ் இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த SemRushோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஆக ஆர்டிக்கல் எழுதுறதுல கீவேர்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது. ஆக அடுத்தடுத்த வீடியோவில் LSI கீவேர்டை பற்றி மோர் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.